வணக்கம். வெற்றி முகம் தரும் வேலமுகம் வரும், முகம் தரும் வேலமுகம் வரும், அது விடும் நலம் பெருகிடும். வெற்றி முகம் தரும் வேலமுகம் வரும். கருவாகும் உயிர்க்கெல்லாம் கருணை மாறி கருமாறி கசிந்துருகும் மனதினிலே இசைந்திருக்கும் மகமாயி, கசிந்துருகும் மனதினிலே இசைந்திருக்கும் மகமாயி, இசைந்திருக்கும் மகமாயி மகாளி. கருணை மாறி கருமாறி கசிந்துருகும் மனதினிலே இசைந்திருக்கும் மகமாயி, கசிந்துருகும் மனதினிலே இசைந்திருக்கும் மகமாயி, இசைந்திருக்கும் மகமாயி மகாளி.
முத்துக்கும் முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலை இணைந்திருந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலை இணைந்திருந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக முத்துக்கு முத்தாக கேட்டதம்பி ஒரு மாசம் அறிந்ததில்லை தாயாரும் பார்த்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாளாட்டு கேட்டதம்பி ஒரு மாசம் அறிந்ததில்லை தானாக படித்து வந்தார் தங்கமென வளர்ந்த பிள்ளை தானாக படித்து வந்தார் தங்கமென வளர்ந்த பிள்ளை தள்ளாத வயதினிலே வாழுகிறேன் ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாளும் பிரிவில்லை முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பால இணைந்திருந்தோம் ஒண்ணுக்கு ஒன்றாக ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா நாடுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா நாடுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா ரோஜா வீரர்கள் போல் தீராத வாசமடா ரோஜா வீரர்கள் போல் தீராத வாசமடா நூறாண்டு வாழ வைக்கும் மாறாத பாசமடா முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பால இணைந்திருந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்றாக அன்பால இணைந்திருந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்றாக நன்றி நன்றி போன
வாரு சபையோரே வயசுல பெரியோரே வாரு சபையோரே வயசுல பெரியோரே சபையோரே வயசுல பெரியோரே கூடும் பெரியோரே குணத்துல பெரியோரே ஊரு சபையோரே உருத்துல பெரியோரே பெரியவர்களே, பெரும் மதிப்புக்கு மரியாதைக்குரிய தாய்மார்களே, ஆற்றல் படைத்த ஆலை தொழிலாளர்களே, ஊக்கம் படைத்த நேர்மை உத்தமர்களே, மண்ணை பொன்னாக்கூடிய விவசாய பெருங்குடி மக்களே, வருங்கால இந்தியாவை வல்லரசு நாடகம் மாற்ற துடித்துக் கொண்டிருக்கூடிய என் இளைஞர் பட்டாளங்களே, எங்களையெல்லாம் ஈ கடிக்காமல் எறும்பு கடிக்காமல் பேணி வளர்க்கப்பட்ட எண்ணருமை தாய்க்குளங்களே, ஏகப்பட்ட பண செலவு ஏகப்பட்ட பொருள் செலவில் திருவிழாவை பெருவிழாக மாற்ற எண்ணத்தில் அருமையான விழாவை எடுத்துக்கூடிய விழா கமிட்டியாளர்களே, சுத்து வட்டாரத்திலிருந்து நாடகம் காண வந்தக்கூடிய நாடக கலா ரசிக பெருமக்களே, சிறந்தாண்ட முறையில் ஒளி அமைத்தக்கூடிய ஒளி அமைப்பாளர்களே, உங்கள் அத்தனை பேர்களுக்கும் என்னுடைய சார்பாக என்னுடைய நாடக கலைக்குழு சார்பாக நன்றி நிகழ்ந்த வணக்கத்தையும் முதற்கண் வணக்கமாக உறுத்தாக்கி கொண்டு இன்றைய தினம் ரொம்ப சீரோடு சிறப்போடும் இங்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளை தொலைநோக்கு பார்வையோடு உலக நாடுகள் பூரா கொண்டு செல்லக்கூடிய யூடியூப் சேனல் வைக்கக்கூடிய மாயகுல மாதவன் அன்பு சகோதரர் அவர்களுக்கும் மற்றும் காவல் புரிய வந்தக்கூடிய காவல்துறை ஆய்வாளர்களுக்கும் மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு என் நகரத்தில் பொன்னகரம் வழங்கக்கூடிய கப்பலூர் நாட்டைச் சேர்ந்த கடம்பூர் கிராமத்தில் அருள்பாலித்து வரக்கூடிய ஸ்ரீ கூந்தாள மாரியம்மன் என்று சொல்லக்கூடிய கோவில் உற்சவத்தை முன்னிட்டு கடம்பூர் தெய்வ திரு நல்லதம்பி யாதவ் மகன் பாண்டித்துரை யாதவ் அவர்களின் குடும்பத்தார்களால் நடத்தக்கூடிய நாடக பிரார்த்தனை நாடகமாக எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் கொடுக்கக்கூடிய மனம் வேண்டும் என்ற முறையிலே இன்றைய இந்த நாடகத்தை பிரார்த்தனை நாடகமாக வைத்திருக்கூடிய தெய்வ திரு நல்லதம்பி யாதவ் அவருடைய மகன் பாண்டித்துரை யாதவ் அவர்கள் குடும்பத்தார்களால் நடத்தக்கூடிய பிரார்த்தனை நாடகத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நமது கப்பலூர் நாட்டை இருக்கக்கூடிய கடம்பூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் வருகவர்கள் அன்புடன் வரவேற்று நாடக தன்புடன் நன்றி வணக்கம். நாடகம் ஆரம்பிச்சாச்சு. கூத்துல கோமாளி வந்தாச்சு. எல்லாம் விடிய வரைக்கும் அமைதியா இருந்து நாடகத்தை கவனிக்கணும். இந்த நாடகத்துல ஆண்களா இருந்தா சரி பெண்களா இருந்தா சரி நாடகத்துல யாராவது பாதியில எந்திரிச்சு வீட்டுக்கு போனீங்கன்னா நம்ம கூந்தாள மாரியம்மனுக்கு பொதுவா சொல்றேன், யாராவது எந்திரிச்சு போனீங்கன்னா உங்களுக்கு நீர் கடுப்புத்தே வரும். இந்த வெயில் நேரத்தில் நீர் கடுப்பு வர சொல்றேன். வெயில் நேரத்தில் நீர் கடுப்பு வராம குளிர் காய்ச்சல் வரும். அதனால சொல்றேன், யாரும் எந்திரிச்சு போயிடக்கூடாது. விடிய வரைக்கும் சிரிச்ச முகத்தோட உட்காந்து நாடகத்தை கவனிக்கணும். அதுக்காக நைட்டு 12 மணிக்கு கதை அடைச்சிட்டு சிரிச்சு நம்ம லூசு பையன் சொல்லிடுவாங்க. அதனால விடிய வரைக்கும் எல்லாம் சந்தோஷமா சிரிச்ச முகத்தோட உட்காந்து நல்ல கலகலப்பா ஆரோக்கியத்தோட உட்காந்து நீங்களாம் சந்தோஷமா ஒன்று சொல்றீங்க, நல்லா கைதட்டி ஆரவாரப்படுத்தி நாடகத்தை பார்க்கணும். அப்பத்தே எங்களுக்கு உற்சாகம் இருக்கும். ஏன் உங்களை கைதட்ட சொன்னேன்? ஏன் சுகர் உள்ளவங்களுக்கு சுகர் இல்லாம போயிடும். ஆமாப்பா. பிரஷர் உள்ளவங்களுக்கு பிரஷர் இல்லாம போயிடும். ஆமா. நீங்களாம் நீண்ட ஆயுசுக்கு இருந்தாத்தே நாங்களா நல்லா இருக்க முடியும். ஆமா. உழுதுண்டு வாழ்வார் மற்றவரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வான்னு சொல்லியிருக்காங்க. நீங்களாம் சேத்துல கை வச்சாத்தே நாங்களா சோத்துல கை வைக்க முடியும். அதனால சொல்றேன், நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் எல்லாத செல்லும் பெற்று இன்பட்டு வரணும். வந்தோடனே நினைச்சேன், கலையும் கலாச்சாரத்தையும் கட்டி காக்கக்கூடிய பகுதியில் விளங்கக்கூடிய முன்மாதிரியான அதே நாடு என்று சொல்லக்கூடிய கப்பலூர் நாட்டில் இன்னைக்கு கடம்பூர் கிராமத்தில் இன்னைக்கு அருமையான முறையில் இந்த வள்ளி திருமண நாடகத்தை வச்சிருக்காங்க. அதனால் விடிய வரைக்கும் சந்தோஷமாக இந்த நாடகத்தை கவனிக்கணும். வந்தோடனே உங்களுடைய பாதங்கள்லாம் தொட்டு வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு நாடகத்தை ஆரம்பிக்க நினைச்சேன். ஒவ்வொருத்தருடைய பாதமாக தொட்டுட்டு வந்தால் காலையில் விடிஞ்சு போயிடும், நாடகம் முடிஞ்சு போயிடும். அதனால் நேற்று போன இடத்துல ஒரு அம்மா உட்காந்துருந்துச்சு. அந்த அம்மா காலை தொட்டு கும்பிட்டா, சரி என்ன ஆச்சு, இந்த கிராமத்தையே தொட்டு கும்பிட்டா நினைச்சு அந்த அம்மா காலை தொட்டு கும்பிட்டு நாடகத்தை ஆரம்பிச்சு ஒரு சீடு போய் மறுசீல பார்த்தா அந்த அம்மா போலீஸை கூட்டிட்டு உள்ள வருது. ஏன்? அந்த அம்மா காலை தொட்டு கும்பிட்டு இல்ல, அந்த அம்மா காலில் விட்டுத கொலுசை காணுமா.
எடுத்துட்டு வந்துட்டீங்களா? அப்படினாரே ஆட்டையே போட்டு போயிட்டாச்சு சொல்லி சத்திய கேஜில தேடி வந்துருச்சு. ஐயா இது மாதிரி யாருடைய காலையா தொட்டு கும்பிட்டு எப்படி செயினை காதல மோதிரத்தை காணோம்னு என்னைய தேடி வரக்கூடாதுன்ற இங்க இருந்தே உங்களுடைய பாதங்களாம் தொட்டு வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு நாடக தமிழ் நன்றி வணக்கம். குந்தால மாரியம்மன பாரம்மா அவ மகிமதன்ன சொல்லி வரி கேளம்மா. குந்தால மாரியம்மன பாரம்மா அவரை மகிமையிலே சொல்லி வரி கேளம்மா. குந்தால மாரியம்மன பாரம்மா அவ மகிமதன்ன சொல்லி வரி கேளம்மா. பாரம்மா காதி குடியிருக்க கடம்பூர் வாங்கம்மா. குந்தால மாரியம்மன பாரம்மா அவ மகிமையிலே சொல்லி வரி கேளம்மா. குந்தால மாரியம்மன பாரம்மா அவ மகிமையிலே சொல்லி வரி கேளம்மா. ஒரு அம்மாவுக்கு சாமி வந்து ஆடுவார். இல்லண்ணே அது தூக்க கழகத்துல தூங்கி விழுதுண்ணே. ஆமா சாமி வருதா? அதானே இன்னைக்கு வீட்டுக்கு போனா எனக்கு என் பொண்டாட்டி தாராது. ஏன் என் பொண்டாட்டி சொல்றா என்னன்னு? நீ எல்லாம் ஏன்டா உசுரோட இருக்க எதையாவது வாங்கி செத்து போடா. யார கேக்குறியா? என்னத்தையும் கேட்டா நான் மானஸ்தா இல்லையா? ஆமா. இனிமே நம்ம உசுரோட இருக்க கூடாது. சரி எதையாவது வாங்கி செத்து போய் சொல்லிட்டு 2 கிலோமீட்டர் நடந்து போய் 2 இட்லியும் தோசையும் வாங்கி தந்தேன். ஏய் பீதாயா வர இட்லியை திண்டா. சரி இதுலதான் சாவு இல்லை. ஒரு மலை கயிறு எடுத்து செத்து போய் சொல்லிட்டு கயிறு எடுத்து மரத்துக்கு போனேன். எதாப்புல ஒரு கயிறை கொண்டு வந்தேன். நீ இருக்கிற கயிறை கொண்டு வந்தா என் வீட்டுல குடும்பத்தால நானும் தொங்கி சாக போறேன். சரி ஆஹா பார்ட்னர் கால் சேர்ந்துட்டேன். வாட 2 பேருமே தொங்கி செத்து போய் சொல்லிட்டு 2 பேரும் போய் தொங்கணும். கடைசி அவன் செத்து போயிட்டேன். நான் உசுரோட. அது எப்படியா 2 பேரும் தொங்கும்போது அவன் செத்துட்டா நீ எப்படியா சாகாம இருந்தா? மரத்துலயும் கயிறை போட்டு கழுத்துலயும் கயிறை போட்டு தொங்குனேன். சரி நான் எதையாவது பிடிச்சி தொங்கணும்னு சொல்லிட்டு அவன் காலை பிடிச்சி கொடுத்து தொங்குனேன். கடைசி அவனை கொண்டதே நான் தேட்டாங்க. இனிமே நம்ம உசுரோட கூட மைக் செட் காட்ட போற ஐடியா கேட்போம். நம்ம மைக் செட்ல வேற மைக் செட். அவர் சொன்னாரு போஸ்ட் மரத்து மேல ஏறி மேல ஒரு 2 லைன் பிடிச்சி தொங்குடா சாவுறாரு. சூப்பர். நானும் கஷ்டப்பட்டு மேல ஏறி மேல ஒரு 2 லைன் பிடிச்சி ஒரு நாள் பிள்ளை தொங்குறி சாவே இல்லை. ஏய் எப்படியா கரண்ட் அடிபடி சாகாம இருந்தா? அன்னைக்கு ஷடவுன் நான் கரண்டே இல்லை. சீச்சி நானும் மாத்தி மாத்தி கம்மியா விட்டு கை வலி வச்சுட்டு இறங்கி வந்துட்டேன். என்னடா நம்ம உழப்பு இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த விட்டு அடுத்த ஒரே அங்க ஏகப்பட்ட தாராள். ஒருத்தர் பொண்ணு வாங்க போயிருக்கா பொண்ணை பிடிச்சிருச்சு. பொண்ணுக்கு என்ன பேயா பிசாசா பிடிச்சிருச்சு. பொண்ணுக்கு மாப்பிளைய பிடிச்சிருச்சு. மாப்பிளைக்கு பொண்ணை பிடிச்சிருச்சு. எவ்வளவு நகை ஒரு நெட்டை 20 ஒன்று போடுறாங்க. அப்புறம் என்ன நீங்க நகையே போடாட்டாலும் பரவாயில்ல. பொண்ணு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் மாப்பிள்ளை யாரையும் காய்ச்ச பாட்டில் கிடந்தேன்னு சொல்றேன். சரி பொண்ணுடைய அக்கா மாப்பிள்ளையோட அக்கா சும்மா இருக்குமா? என் தம்பிக்கு நீங்க ஒரு அப்புச்சியை வாங்கி கொடுத்தேன் கல்யாணம். அப்புச்சி வாங்கி கொடுக்கவா? அந்த மூதைக்கு அப்பாச்சி பைக்கு சொல்ல தெரியும். அப்பாச்சி பைக்கா? 1.5 லட்சம் ரூபாய்க்கு பைக் கேட்கறாங்க. ஒரு மாப்பிள்ளை அரசாங்கம் எழுது பாப்பாரு சொல்லிட்டு பைக்கை வாங்கி கொடுத்தாங்க. சரி இந்த மூதைக்கு வண்டி ஓட்டது இல்லை. ஏன்னா இவன் நொங்கு வண்டி ஓடி தெரிஞ்சு பைக்கை வாங்கி கொடுத்தா எப்படி ஓட்டுவேன்? எதுக்கு இந்த முட்டு சேர்ந்து முட்டுக்கிட்டு நிக்கிறேன்.
வண்டியை ஓட்டி பழகிறாயா? சரி. கட்டின கொண்டாட்டிய கொண்டு வீட்டுல விட்டு பக்கத்து வீட்டுக்காரப்புல சுண்டுனா சடம் தெரிக்கும். என்ன ரத்தமா? மூத்திரமா? ரத்தம் தெரிக்கும். அப்படி ஒரு பிள்ளைய கூப்பிட்டு வண்டிக்கு பின்னால குறைஞ்ச வண்டி பைபாஸ் ரோட்ல வண்டி ஓடுவியா? வண்டி 20ல போய்கிட்டு இருக்கேன், பின்னால குறைஞ்ச சொல்ல மாமா என்னம்மா மெதுவா போங்க மாமா அப்படி கையை தூக்கி தோள்பட்டையில வாங்கி சரி வச்சோன்னா நம்மளுக்கு முள்ளு ஏற ஆரம்பிச்சிடும். எது ஃப்ரீடம்ல குடிக்கும். ஆக்சிலேட்டர் மில்ல 20ல உனே 40ல போய்கிட்டு இருப்பேன். மாமா மெதுவா போங்க, 2 கை உள்ள போட்டு பாடியை கொண்டு டச் பண்ணும். 80ல உனே வண்டியை 100ல விட்டு 2 முதல் பைபாஸ் ரோட்ல பாப்பாரப்பான்னு விழுந்து கிடக்கும். இதுல பின்னால உட்காந்து மூதவி கீழே விழுந்து கூட தெரியாம மயக்கத்துல ஏக்கும். ஏன் மாமா நான் தொட்டோன்னு 40ல ஓனியும் அடுத்து 80ல ஓனும் அடுத்து 100ல ஓனும், இப்ப எதுல மாமா போறோம்? அடி நாதாரி முண்டை நம்ம 108ல ஜிஹெச்சுக்கு போய்கிட்டு இருக்கோம். நீ செத்தது மட்டும் இல்லாமல் என்னையும் ஜாடிக்கா விட மாட்டோம். தயவு செய்து சொல்கிறேன், நீ உட்காந்து பார்க்கறதால யார் உட்காந்து பார்க்குறீங்க? அண்ணன் தம்பி அங்காளி வங்காளி அக்கா தங்கச்சி எல்லாம் உட்காந்து நாடகம் பார்க்குறீங்க. காலையில் விடிஞ்ச உடனே 2 வீலர் எடுத்துகிட்டு போய் இருசக்கர வாகனத்தை தயவு செய்து சொல்கிறேன், உயிர் கவசம் சொல்லக்கூடிய ஹெல்மெட் போடுங்க. நேற்று போன இடத்துல ஹெல்மெட் போடுங்க ஹெல்மெட் போடுங்க. நீ ஒரு கிராமமே ஹெல்மெட் போட்டுச்சு, ஆனால் ஒருத்த மட்டும் விசித்திரமா ஹெல்மெட் போட்டேன். எப்படி? அவனுக்கு போட கிடையாது, பக்கத்து வீட்டுக்காரன் பொண்டாட்டிக்கு போட்டு கூட்டிட்டு போறேன். ஏன்டா அப்படி கூட்டிட்டு போறேன்னு கேக்குறீங்க? அவன் புருஷனுக்கு அடையாளம் தெரியாம கூட்டிட்டு போனோம்ல, சூப்பர் கூட்டிட்டு போறோம். பின்னால ஒருத்தன் டீ கடையில் உட்காந்து சொல்றேன், இங்க வர ஒரு சூப்பர் பிகரை தள்ளிட்டு போறேன். அதுக்கு பின்னால ஒருத்தன் சொல்றேன், மாப்பிள்ள ஓ மொண்டாட்டியா தான்டா தள்ளிட்டு போய்கிட்டு இருக்காங்க. ஐயா ஐயா, ஏன்னா இன்னைக்கு உலகம் அப்படி போய்கிட்டு இருக்கு. அதனால நீங்களாம் சிந்திக்கணும், சிரிக்கணும், ஒற்றுமையா இருக்கணும். டிவி சீரியலை பார்த்து இன்னைக்கு நாடு கெட்டு போச்சு. ஏன் என்ன காரணம்? என்ன? கொழுந்தியாவை எப்படி வச்சுக்கலாம்? ஆஹா, 2 பொண்டாட்டி கட்டினவே நிலைமை என்ன? அது மட்டும் இல்ல, மாமியாவை எப்படி போட்டு தள்ளலாம் சொல்லிட்டு மருமகாரி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா. சூப்பர்யா. இப்ப வேற ஒண்ணும் இல்ல, மாமியாவை போட்டு தட்டா கொத்துச்சாவியை வாங்கி இடுப்புல சொருகிக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு என்னை பார்த்தா ஆத்தாக்கெல்லாம் இன்னைக்கு பார்த்தா குலகாரியா மாறிக்கிட்டு இருக்கு. அம்மா ஏகப்பட்ட ஆத்தாக்க எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு தெரியும்? எப்படி? ஒரு வீட்டுல மாமியாவை போட்டு தள்ளன்னு சொல்லிட்டு அவன் மீன் குழம்பு வச்சிருந்திருக்கா. சரி, மீன் 2 கிலோ மீனை வாங்கிட்டு வந்து நல்ல உரசி கழுவிலாம் வச்சு குழம்புலாம் இதெல்லாம் சரி பண்ணிட்டு குருண மருந்தை வாங்கி கலக்கிருக்காயா. ஐயோ ஐயோ, குருண மருந்தை வாங்கி கலக்கி கடைசியா நினைச்சுனா மாமியாவுக்கு வச்சுட்டான். சரி, செத்தது யாரு தெரியுமா? யாரு? மருமகாரி செத்து. மாமியாக்கு வச்சது மருமக எப்படியா சாவா? வேற ஒண்ணும் இல்ல, இவ குழம்பு மீனுகள்லாம் நறுக்கி குழம்புலாம் கூட்டி கிட்டி வச்சதெல்லாம் உண்மைதான். சரி, குருண மருந்த கலக்கினதெல்லாம் உண்மைதான். வேற எப்படி? மாமியா சாகாம மருமகாரி செத்தான என்ன காரணம்? எப்படி? இந்த நாதாரி முண்டை எல்லாம் குழம்பு வச்சுட்டு பழக்க தோஷத்துல உப்பு காயிலே சொல்லிட்டு நக்கி பார்த்திருக்கான். ஐயா, கடைசி இவ போய் சேர்ந்துட்டா. நல்லது நினைச்சா நல்லது நடக்கும், கெட்டது நினைச்சா கெட்டது நடக்கும். அன்னைக்கு என்னைய பத்தி ஆத்தாக்கெல்லாம் எப்படி இருந்துச்சு? முக நிறைய மஞ்சளை பூசி குங்கும திலகம் விட்டு கட்டிய கணவனை தெய்வம் என்ற முறையில் புருஷங்கால தொட்டு கும்பிட்டு அடுத்த வேலையை பார்க்கும். காலையில் இன்னைக்கு என்னை பற்றி ஆத்தா புண்ணியவதி எத்தனை பேர் வந்திருக்கீங்க? யாராவது காலையில் எந்திரிச்சு என் புருஷங்கால தொட்டு கும்பிட்டுதான் வேலையை ஆரம்பிச்சு சொல்றவங்க மட்டும் கையை தூக்குங்க பார்ப்போம். என்ன ஒரு உள்ளையே காணமாப்பா? ஏன்னா காலம் கம்ப்யூட்டர் காலம், கலியுக காலம். அந்த காலத்தில் எங்க அப்பங்கெல்லாம் கொலையும் கொப்பையும் தின்னுட்டு பிள்ளை பார்த்தா சும்மா கண்ணு கொட்டி தண்டி பிள்ளை கணக்கில் எங்க ஆத்தா விட்டு இது கிழிஞ்சு போய் எதியா தொட்டி கட்டி போட்டுருக்க, தொட்டி 2ஆ கிழிஞ்சு போயிடும். அந்த அளவுக்கு ஆரோக்கியமா பிள்ளை பார்த்தா. சரி, அப்படியே தொட்டி 2ஆ கிழிஞ்சு போயிடும். அப்படி பிள்ளையா பெத்து போட்டாங்க. இன்னைக்கு என்னைய பத்தி ஆத்தா புண்ணியவதிய புள்ள பக்குது. எப்படி? சோடா பாட்டில் தண்டி, மிஞ்சி போனா சுண்டலி தண்டி 1.5 கிலோ, 3 மாசத்துல ஒரு ஊசி, 6 மாசத்துல ஒரு ஊசி, 9 மாசத்துல ஒரு ஊசி. பிள்ளை பக்குறத பார்த்தா எப்படி இருக்கு? ஊசி மாதிரியே பிள்ளை வரது. இங்க தொட்டியில ஓட்டு ஆட்டா தொட்டி மட்டும் செவனி கிடக்கு, பார்த்தா புள்ள வளைக்கிட்டு நடு கூட்டத்துக்கு போயிருது. ஏன்னா இன்னைக்கு உலகம் அப்படி போய். ஏன்னா அந்த காலத்துல பயபக்தியோட புருஷங்கால தொட்டு சிவான் கும்பிட்டு அப்படியே தாலி மஞ்சள் கவரை பார்த்தா என்னை பத்தி ஆத்தாக்கு கண்ணில் எடுத்து ஒத்துவாங்க. இந்த மஞ்சள் கவர் ஏன் பெண்கள் போடணும் தெரியுமா? உண்மையாலுமே சொல்றேன், நம்ம கிராமம்ன்றக்காண்டி சொல்றேன். நம்ம கப்பலூர்ல இருக்கக்கூடிய நாடு எந்த அளவுக்கு முக்கியமான நாடு. அந்த நாட்டில் கடம்பூர் என்று சொல்லக்கூடிய மாபெரும் கிராமத்தில் அந்த நாடகத்தை வச்சிருக்கேன். அதனால என்னை பத்தி ஆத்தாக்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறேன். இந்த மஞ்சள் கவர் ஏன் போடுறான் தெரியுமா? இந்த மஞ்சள் கவர்ல நீங்க மஞ்சளை பூசும் போது பக்கத்தில் படுத்திருக்கக்கூடிய புருஷனுக்கு எந்த நோய் வராது. இந்த மஞ்சளை பூசக்கூடிய பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் வராது. அதே பால் குடிக்கக்கூடிய குழந்தைக்கு வந்து எந்த நோயும் வராது. அதனாலதான் மஞ்சள் கவர் போட்டாங்க. இன்னைக்கு என்னை பத்தி ஆத்தாக்கெல்லாம் மஞ்சள் கவர் எங்க ஓடி போட்டிருக்கு? என்னைக்கு மஞ்சள் கவர் அவுத்து போட்டு தாலி செயின் போட்டாங்களா? இன்னைக்கு என்னை பத்தி ஆத்தாக்கெல்லாம் மஞ்சள் கவர் எங்க போட்டிருக்கு? நிலையில இருக்க ஆணியில ஒண்டி கோர்த்து விட்டுருக்கு. ஏமா கழுத்துல என்ன கவர் கிடக்கு? என்ன கவர்? செல்போன கவர் கட்டி தொங்க விட்டுருக்கு. அப்பா, என்னைக்கு டச் போன் வந்துச்சோ புருஷனுக்கு பொண்டாட்டிக்கு டச் இல்லாம போச்சு. பொண்டாட்டி தனியா கிடந்து தள்ளிக்கிட்டு இருக்கு, புருஷன் கிட்ட தனியா கிடந்து தள்ளிக்கிட்டு இருக்கேன். மஞ்சள் கவரு தாலி மஞ்சள் கவரு அப்படி சொல்லி பாட்டே எழுதியிருக்காங்க. அப்படிலாம் என்னை பற்றி ஆத்தாக்கள்லாம் அந்த மஞ்சள் கவருக்கு அவ்வளோ முக்கியத்துவம் உண்டு. அது மட்டும் இல்லை, அன்னைக்கு என்னை பற்றி ஆத்தாக்கள்லாம் நம்ம கடம்பூரில் இருக்கக்கூடிய கூந்தாள மாரியம்மன் கோயிலுக்கு அக்கினி சட்டி தூக்கிக்கிட்டு மது எடுப்பு தூக்கிக்கிட்டு என்னை பற்றி ஆத்தாக்கள்லாம் அப்படியே நடந்து வந்தா 48 நாள் விரதம் இருந்து காலில் செருப்பு போடாமல் நடந்து வருவாங்க.
அப்படியே உக்கிரமா இருக்கேன். அப்படியே நடந்து பார்த்தா ஆத்தா என்னை பார்த்தா ஆத்தாக்கா அப்படியே வருவா. அருள் அப்படி இருக்கு. ஆமா, இன்னைக்கு என்னை பார்த்தா ஆத்தாக்கா நிறைய பேர் எதுக்காக தூக்குது தெரியுமா? எப்படி? மது எடுப்பு எதுக்கு தெரியுமா? ஊர்ல என்ன 10 போட வரும், ஆஹா, வருமானம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த நின்ன எண்ணிக்கையிலே எடுத்தா எப்படி இருக்கு? எப்படி அந்த காலத்துல இருக்கவங்க எல்லாம் பயபக்தியோட எடுத்தாங்க. இன்னைக்கு பயலில் பூரா என்னை பார்த்தா ஆத்தாக்கா கூப்பிடுதுங்க. எப்படி? என்ன, இங்க வா, ஏயா நீ மட்டும் சபரிமலைக்கு இங்க இருந்து இருமுடியை கட்டிக்கிட்டு போற, நீ என்னடா பழனிமலைக்கு பாத யாத்திரை போற, நாங்க எங்கேயுமே போவோம், வீட்டிலே கிடக்குறோம், நாங்க கிளம்புவோம்ல. எப்படி குறுப்பு சேலையா கிளம்புது? என்னை பார்த்தா ஆத்தாக்கு ஒரே மஞ்ச சேலை, அடே ஓம் சக்தி கோயிலுக்கு ஒரே சிகப்பு சேலை, அப்பா அப்படியே எடுத்து கட்டிக்கிட்டு புரிச்சுக்கிட்டு 5000 ரூபாய் பணத்தை வாங்கிக்கிட்டு டூரிஸ்ட் வண்டியை பிடிச்சிக்கிட்டு எப்படி கிளம்புது? எப்படி கிளம்பிட்டாடா ஆத்தா, கிளம்பிட்டாடா டூரிஸ்ட் பஸ் ஏறி கிளம்பிட்டாடா, கிளம்பிட்டாடா ஆத்தா, கிளம்பிட்டாடா டூரிஸ்ட் கிளம்பிட்டாடா. 1/2 கிலோமீட்டர் போற வரைக்கும் பக்தி பாட்டு ஓடும். சரி, 1/2 கிலோமீட்டர் போனோம்னா டிரைவர் சாமி, டிரைவர் சாமி அரோகரா அப்படின்னு அவன் என்னத்தா அப்படி இறங்கி வந்திருக்க, எனக்கு ஒரு நல்ல பாட்டா போடுறியா? சொல்ல அத்தா போட்டுருவான். ஆளுமா டோலுமா பாட்டு இருக்கான்னு சொல்லிட்டு போட. எப்படி ஆளுமா டோலுமா ஒம்பளையும் மாத்தி போட்டுக்கிட்டு குத்தும்ல. இத பார்த்து டிரைவர் திரும்பிக்கிட்டு ஒரு குத்தியாம் பாரு. சரி, எதுல புளிய மரத்துல ஒண்டி குத்திடுவேன். ஐயா, ஒரு ஒம்பளை குண்டி மூட்டு திருச்சு போயிடும், ஒரு ஒம்பளை கை சிரிக்கிறது பார்த்தா குளுக்கோஸை கொண்டு 108ல ஏத்திக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு அப்படி போய்கிட்டு இருக்கு. அந்த காலத்துல எப்படி பார்த்து ஆத்தாக்கெல்லாம் எப்படி கரை எடுத்து போச்சுங்க. எப்படி பொன்மகளே தேவி அம்மா, தேவி அம்மா, சோரா கை தட்டுங்க, ஆரவாரப்படுத்துங்கள், உற்சாக ஊட்டுங்கள். என்னை பத்த ஆத்தாக்கள் ஒண்ணே சொல்றீங்க. புருஷன் கொத்தனார் வேலை பார்த்துட்டு வருவாரு. கொத்தனார் வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தாருன்னா சரி புருஷன் வந்துட்டான்னு சொல்லிட்டு வாங்க தண்ணி சாப்பிடுங்க, உங்களுக்கு என்ன வேணுங்க. அவன் 1000 ரூபாய் சம்பாதிச்சு வந்திருப்பான். 500 ரூபாய் எடுத்து வச்சுட்டு 500 ரூபாய் நம்ம செலவு பண்ணோம்னா இந்த குடும்பம் நல்லா இருக்கும். ஏன்னா 50 ரூபாய் சம்பளக்காரன் பொண்டாட்டி அவ 9 கொடுத்தா 50 ரூபாய் சம்பளக்காரன் பொண்டாட்டி 50 சிகரெட்
நாவலூர் நாட்டைச் சேர்ந்த கடம்பூர் கிராமத்தில் ஸ்ரீ கூந்தாள மாரியம்மன் கோவில் உற்சவத்தை முன்னிட்டு கடம்பூர் தெய்வ திரு நல்ல தம்பி யாதவ் மகன் அவர்களுடைய பாண்டித்துறை யாதவ் அவர்கள் குடும்பத்தின் சார்பாக நடத்தக்கூடிய பிரார்த்தனை நாடகத்திற்கு இன்னைக்கு வருகை தந்திருக்கக்கூடிய நடிகர்களின் பேர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய சென்ற இடமெல்லாம் பேர்மொழி நாட்டிற்குரிய வெற்றி முரசு கொட்டி வரக்கூடிய சங்கீத சண்டமாக உலக நாடு ஒரு ரசிகர் மன்றங்களை வைத்திருக்கூடிய மதுரையைச் சேர்ந்த கருவனூர் கிராமத்தைச் சேர்ந்த SEV வசீகரன் அவர்களின் நீதினம் வேலன்பட விருத்தர் ஒருத்தர் அடிக்க காத்துக் கொண்டு பாட்டுக்கு பாட்டு பேச்சுக்கு பேச்சு எதுக்கு பேசக்கூடிய மதிப்புக்கு மரியாதைக்குரிய அருமை சகோதரி வெங்கல குரலுக்கு சொந்த காரியமான உலக நாடுகள் ரசிகர் மன்றங்களை வைக்கக்கூடிய மதிப்புக்கு மரியாதைக்குரிய கள்ளிக்குடி கண்டெடுத்த KS மல்லிகா தேவி அவர்களிடம் ஸ்ரீ வள்ளி நாயகியாக நடிப்பார்கள். கழகம் ஒன்றை கைத்தொண்டு கற்றுக்கொண்டு புராண புயல் இதிகாச சுடர் சங்கீத சண்டமா விளங்கக்கூடிய உலக நாடுகள் ரசிகர் மன்றங்களை வைத்திருக்கூடிய இளம் வயதிலேயே இளம் புயல் என்ற பட்டத்தை வென்றிருக்கக்கூடிய மதிப்புக்கு மரியாதைக்குரிய அருமை மாப்பிள்ளை ஆவியூர் கிராமம் கண்டெடுத்த கார்த்திகேயன் அவர்கள் நாரர் கழகப்பிரியராக நடிப்பார்கள். ஆறுடைய கலையரசு பழைய பாடல் புதிய பாடல் இன்னிசோடு இசைக்கக்கூடிய ஆறுடைய கலையரசு எந்த ஒரு பாடலாக இருந்தால் முறைப்படி இசைத்து பாடக்கூடிய வல்லமை படைத்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய படித்த பட்டதாரிமான அதே BABL படித்திருக்கக்கூடிய காவானூரை சேர்ந்த என் சுரேஷ் அவர்கள் இந்த ஆறுமுடியத்தை சேர்த்து காட்டுவார். அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிட உடமையடா அஞ்சாமை திராவிட உடமையடா அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிட உடமையடா அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை
தாயத்தை காக்கணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய ராணுவ வீரர்கள்லாம் அங்கே போரிட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்மெல்லாம் இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கிற காரணம் அந்த ராணுவ வீரர்கள். அத்தனை பேர்களுக்கு என்னுடைய சார்பாக இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்பதை எடுத்துக்கூறி மிருதங்க வித்வான் மிருதங்க சக்கரவர்த்தி கோடகிரி குமரன் மதிப்புக்கு மரியாதைக்குரிய கல்விமடை கண்டெடுத்த மதுரைக்கு அருகாமையுள்ள கல்விமடை கிராமம் கண்டெடுத்த மதிப்புக்கு மரியாதைக்குரிய அருமை மாப்பிள்ளை சேதுராஜன் அவர்களின் தினம் மிருதங்கன் தோழக்கன் தவிலா
மிருதங்காரர் வாசிக்கும் போது தன்னால் ஆட்டம் வருதுன்னா அப்போ எந்த அளவுக்கு வாசிக்கிறாரு அதை நல்லா ஒரு தடவை சோறா கை தட்டுங்க, பாராட்டணும். ஏன்னா நம்ம கிராமம் வந்து முக்கியமான கிராமம். ஆமா, நாடக கலையை வளர்க்கக்கூடிய பகுதி. ஒரு சிறந்த கலைஞர் இருந்தாங்கன்னா ஆரவாரப்படுத்தணும், உற்சாகம் ஓட்டணும். பலவாத்திய சக்கரவர்த்தி ஆண்டோட மாஸ்டர் தமராக்கியை சேர்ந்த அழகேசன் அவர்கள் பல வாத்தியத்தை சேர்த்து மதிப்புக்கு மரியாதைக்குரிய செல்வம் அவர்கள் காலத்தை சேர்த்து காட்டுவார். ரொம்ப சீரோடு சிறப்படம் கண்ணைக்கு அவர் காட்சியாக அருமையான அமைக்கக்கூடிய பால் பாண்டி அவருடைய சீன் அமைப்பு செய்யானேந்தல், அதே சொல்ல போனால் தெற்கு செய்யானேந்தலை சேர்ந்த அன்புக்குரிய சகோதரருடைய சீன் அமைப்பு அருமையான அமைத்திருக்கிறார். அவர்களுக்கு நன்றி நடிகை வணக்கம் தெரிவித்துக் கொண்டு கொட்டக அமைப்பு எஸ் முருகேசன் நீர்குன்றத்தை சேர்ந்த அன்புக்குரிய சகோதரர்கள் நாங்கள் பாடுவதை பேசுவதை தெல்ல தெளிவாக உங்கள் காதுகளில் எடுத்துரைக்கு சவுண்ட் சர்வீஸ் அருமையான முறையில் ஒளி அமைத்தக்கூடிய மதிப்புக்கு மரியாதைக்குரிய ஆர்எம்எஸ் ஆடியோஸ் தேவகோட்டை பேர் சொன்னால் போதும் தரம் எதில் விளங்கும். அருமையான ஒளிவெளி அமைப்பு அண்ணா அவர்களுக்கு நன்றி நினைந்த வணக்கம். சாப்பாடு தலை சேர்ந்த ஏற்பாடு ஆட்டுக்கறி ஆட்டு முட்டை ஆட்டுக்கறி முட்டை கொட்டையை சாப்பிட்ட நீ நாட்டு முட்டை நாட்டுக்கோழி சீரோடு சிறப்போடு அருமையான முறையில் ஏற்பாடு விழாக்கட்ட எத்தனை பேருக்கு நன்றி நன்றி இந்த வணக்கம். சாப்பாடுன்றது ஊர் கிராமத்தில் போட்டால் கடம்பூரில் சாப்பாடு அருமையான சாப்பாடுன்னு சொல்லி 10 ஊரில் போய் சொல்லணும், நெஞ்சில் மனசில் நிற்கணும். ஆனால் நேற்று ஒரு ஊரில் சாப்பிட்டுட்டு ஒருத்தருக்கு நெஞ்சே நின்றுச்சு. ஏன் அப்படி என்ன சாப்பாடு? ரசத்துக்கு பதிலாக விஷத்தை போட்டாங்க. ரொம்ப அருமையான முறையில் சாப்பாடு ஏற்பாடு விழா கமிட்டி அத்தனை பேருக்கு நன்றி நன்றிகள் வணக்கம் தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகத்தை அமைத்தமான இன்னும் பல நாடகங்களை அமைக்கக்கூடிய நாடக அமைப்பாளர் மரியாதைக்குரிய அன்புக்குரிய சகோதரர், அதே சொல்லப்போன காரைக்குடி இசை நாடக நடிகர் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய அதவத்தூர் கண்டெடுத்த ஆர்கே வேலாயுதம் அண்ணா அவர்களுடைய நாடகத்தை அமைத்திருக்கிறார். நல்லதொரு நாடகம் அமைக்கணும் என்றால் அவர்களிடம் கொடுங்க. அவருடைய செல் நம்பர் 97 87 87 35 50. நல்லதொரு நாடகம் அமைக்கணும்னு அவர்கிட்ட கொடுங்க. ஏன்னா ஒரு வீட்டில் ஒரு ஆள் மூச்சு விட மறந்துட்டாரு. என்னவா? வேற ஒரு ஆள் மண்டையை போட்டாரியா. ஐயா அந்த கேதுக்கு 2 பேர் தப்படிக்கிற கூட்டி போயிருக்காங்க. சரி, தப்படிக்க கூட்டி போன ஏஜென்ட் என்ன சொல்லிருக்காங்க, ஐயா நாங்க தப்படிக்கணும்னா கட்டிங் வாங்கி கொடுத்தாதே நல்லா அடிப்போம். ஆமையா ஒரு கட்டிங் போனா தானே அவங்க வேகமா அடிப்பாங்க அப்படின்னு சொல்ல கடைசியில் ஏஜென்ட் என்ன சொல்லிருக்கா, ஒரு ஆப்பை வாங்கி கொடுத்துட்டா நல்லா அடிப்பாங்கன்னு. நல்லா அடிக்கட்டும்னு இவங்க சாப்பிட்டு விட்டு மண்டை கொண்டு போய் போதையில படுத்துட்டாங்க. ஐயா குணம் தூக்குறதுக்கு நேரம் ஆயிருச்சு. தப்படிக்கிறவங்களை கூப்பிட்டா முக்கா போதையில தூக்கிட்டு சொல்றாங்க, எப்படி அண்ணே இது ஏன் தப்புன்னேன்றியா. சரி, இன்னொருத்தன் சொல்றேன் இல்லண்ணே இது ஏன் தப்புன்றியா. கூட்டிட்டு போன ஏஜென்ட் சொன்னாரா, உங்க 2 பேரையும் கூட்டியாத்தது ஏன் தப்புடா அப்படின்னா. அது மாதிரி இல்லாம நல்லது ஒரு நடிகளை கூட்டியாந்து அருமையான நாடகத்தை அமைத்திருக்கக்கூடிய ஆர்கே வேலாயுதம் அண்ணா அவர்களிடம் நாடகத்தை கொடுங்க என்பதை எடுத்து கூறி பொம்பளை பிள்ளையை கூட்டியாங்க அப்படின்னு வந்துட்டாங்களா. 6 அழகி அபிநக சுந்தரி காமிக்கிற அரசி மருந்து மாதிரியா கலக்க தண்ணி அல்டிமேட் ஸ்டார் மதுரையை சேர்ந்த லிட்டில் சூப்பர் ஸ்டார் உலக புகழ் அப்படியே சுறுசுறுப்புக்கு பஞ்சமே இருக்காது. மருந்து மாதிரியா லட்சுமி அவங்க பூங்குயிலே பூமயிலே பாட்ட கொத்த கேளு ஆசையிலே நான் படிச்சேன் இங்கு நின்று பாரு. பூங்குயிலே பூமயிலே பாட்ட கொத்த கேளு ஆசையிலே நான் படிச்சேன் இங்கு நின்று பாரு. பூங்குயிலே பூமயிலே
நீ பட்டாம்பூச்சிடி நேற்று வந்த பிள்ளைக்கு கொட்டாங்குச்சிடி உருண்டு ஓடுதுரா 15 பல பலனே இருக்கிற பவள கண்ணாடி இங்கு சிறந்த முறையில் வீடியோ கவரேஜ் செய்து கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மாயவகுல மாதவன் அண்ணா அவர்களுக்கு நன்றி நிறைந்த வணக்கம். இந்த நாடகம் நம்ம ஊரில் நடக்கக்கூடிய கடம்பூர் நாடகத்தை நாளைக்கு நாளை கழிச்சு யூடியூப்பில் பார்க்கலாம். கடம்பூர் அப்படியே வாங்கினேன் போட்டுரு போதும். நமது கப்பலூர் நாட்டிற்கும் கடம்பூர் கிராமத்திற்கும் நன்றி வணக்கத்தை உறுத்தாக்கிறோம். இங்கே சிறந்த முறையில் ஆர்மணியம் செய்யக்கூடிய அன்பு சகோதரர் சுரேஷ் அவர்களுக்கு பொன்னாடைப்படுத்தப்படுகிறார்கள். இங்கே மிருதங்க செய்யக்கூடிய சேதுராஜன் அவர்களுக்கு மாலை அணிவிக்கப்படுகிறார்கள். இங்கே சிறந்த முறையில் தமராக்கியை சேர்ந்த அலையசன் அவர்களுக்கு மாலை அணிவிக்கப்படுகிறார்கள். இங்கே சிறந்த முறையில் தாழ்மை செய்யக்கூடிய வயல்சேரியை சேர்ந்த செல்வம் அவர்களுக்கு மாலை அணிவிக்கப்படுகிறார்கள். எங்களுக்கெல்லாம் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தக்கூடிய மாபெரும் கிராமத்தார்களுக்கு நன்றி வணக்கத்தை உறுத்தாக்கிறோம். நன்றி வணக்கம். அதனால சொல்றேன், இன்றைய தினம் உங்களுடைய பவுனா நடிக்கக்கூடியவன் மதுரை மேலூரை சேர்ந்த அஞ்சூர் நாட்டுக்கு சொந்தக்காரன், வாக்கப்பட்ட சீமை இவனா யமன், துப்பாக்கி துப்பாய சைவம், சிங்கம் 3 திருப்பதி சாமி குடும்பத்தார்கள் என்று சொல்லக்கூடிய படத்தில் நடித்திருக்கக்கூடிய தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்கத்தின் மாவட்ட நிர்வாகியாக இருக்கக்கூடிய உங்கள் எஸ்எம்பி அறிவுராஜா பவுனா நடிக்க காத்துள்ளி உங்களுடைய அன்பும் ஆதரவும் எனக்கு தேவை என்பதை எடுத்துக்கூறி கலைமாமணி எஸ்எம் இசையரசன் அவருடைய மகன் எஸ்எம்பி அறிவுராஜா உங்களுடைய அன்பும் ஆதரவு எனக்கு தேவை என்பதை எடுத்துக்கூறி நாடகத்தின் நன்றி வணக்கம். காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கு இது தெரியுமப்பா, அந்த கடவுளுக்கு இது தெரியுமப்பா. கடவுளுக்கும் அது தெரியுமப்பா, கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. கைக்கு கை மாறு படமே கை பத்தனை கடவுளப்பா, கடவுளுக்கும் அது தெரியுமப்பா. கடவுளுக்கும் அது தெரியுமப்பா. கைக்கு கை மாறு படமே சின்ன சின்ன பூவே சின்ன சின்ன பூவே உன் கண்ணால் பாரு போதும், சின்ன சின்ன பூவே கண்ணால் பாரு போதும், தொட்டு தொட்டு பேசி துன்பம் எல்லாம் தீரும். கண்ணே உன் கைப்பட்டால் காஞ்ச கொடி பிஞ்சுவிடும், பட்டமரம் பாலூரும் பாசத்தால் தேனூரும். சின்ன சின்ன பூவே கண்ணால் பாரு போதும், தொட்டு தொட்டு பேசி துன்பம் எல்லாம் தீரும்.
முத்தம் பட்டு எச்சில் பட்டால் கொஞ்சம் நிம்மதி